ஹோமியோபதி மருத்துவம். இன்று நாம் பார்க்கக்கூடியது சுகரும் ஆண்மை குறைவும். இந்த சுகருக்கும் ஆண்மை குறைவுக்கும் என்ன சம்பந்தம்? நிறைய பேர் இப்போ வர்ற ஆண்மை குறைவு இருக்குது, ஆண்மை குறைவு இருக்குன்னா வர்றவு புறம் சுகர் இருக்கு. முதலில் ஆண்மையை எச்சரிக்கையாக கையாள வேண்டும். நாம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடாது. ஒரு முறை நீங்கள் ஆண்மையை இழக்கும்போது 300 மில்லி இரத்தத்தை இழக்கிறீர்கள். அதை ஒவ்வொரு ஆணும் கவனிக்க வேண்டும், ஒவ்வொரு பெண்ணும் கவனிக்க வேண்டும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுகர் வருவது எல்லாம் வந்த பிறகு மருந்து கண்டுபிடிக்குமே ஒழிய வர்றதுக்கு முன்னால் தடுப்பு என்னென்ன செய்ய வேண்டும்ங்கிற அடிப்படை நம்மிடம் இல்லை. நல்ல உணவுகளை சாப்பிட்டு இயற்கையோடு இயந்த வாழ்க்கை வாழ்ந்தால் சுகர் வராது. இப்பொழுது நாம் அப்படி சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். உப்பிலிருந்து பால் வரை நாம் சாப்பிடுவது சரியில்லை. அதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். இயற்கையான உணவை, நல்ல உணவை தேடி சாப்பிட்டு கொண்டீர்களே ஆனால் நாம் அதிலிருந்து தப்பிக்கலாம், நம் சந்ததிகளும் தப்பிக்கலாம். நாம் நன்றாக இருக்க வேண்டுமானால் இயற்கையான நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டும். சுகருக்கும் பிரஷருக்கும் இயற்கையான மூலிகை மருந்துகளை சாப்பிட வேண்டும். பெரும்பாலும் ஹோமியோபதி மருந்து நல்லது. ஹோமியோபதியில் சுகருக்கு சைசீலியம் சிம்போ அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. நம்ம மதட்டிஞ்சரை 10 சொட்டு ஊற்றி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த சுகர் கட்டுக்குள் வரும். அதற்கு அப்புறம் ராஃபல்வியா சர்பண்டினா அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. அதையும் 10 சொட்டு ஊற்றி சாப்பிட்டு வந்தீங்கன்னா சுகர் கட்டுக்குள்ளே வரும். அந்த சுகர் கட்டுக்குள்ளே வந்துட்டுனா ஆண்மை கூடும். ஏன்னா ரத்தம் சுத்தப்பட்டுரும். ரத்தம் சுத்தப்பட்டுனா அந்த உணர்வுகள் ஜாஸ்தியாக வரும். நீங்கள் நன்றாக இருக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.